الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد قال الله عز وجل أيود أحدكم أن تكون له جنة من نخيل وأعناب تجري من تحتها الأنهار له فيها من كل الثمرات وأصابه الكبر وله ذرية ضعفاء فأصابها إعصار فيه نار فاحترقت كذلك يبين الله لكم الآيات لعلكم تتفكرون கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இது அகீதாவின் கொள்கையின் முதல் வகுப்பு. இந்த முதல் வகுப்பில் இஸ்லாமிய கொள்கையின், இஸ்லாமிய இறை நம்பிக்கையின் அவசியம் என்ன, முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை அனுப்பி மனிதர்களுக்கு எந்த இறை நம்பிக்கையை போதித்தானோ, தூதர்மார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பி மனிதர்களுக்கு எந்த இஸ்லாமிய கொள்கையை போதித்தானோ, அந்த கொள்கை, அந்த இறை நம்பிக்கை ஒரு மனிதருக்கு எந்த அளவிற்கு அவசியம் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ எந்த அளவிற்கு தண்ணீர் அவசியமோ, ஒரு மனிதருக்கு உயிர் வாழ எந்த அளவிற்கு காற்று அவசியமோ, அதைவிட பன்மடங்கு அதிகமாக ஒரு மனிதனிடத்தில் இஸ்லாமிய கொள்கை இருப்பது அவசியம். ஒரு மனிதனிடத்தில் இஸ்லாமிய இறை நம்பிக்கை, ஈமான் இருப்பது அவசியம். ஏனெனில் ஒரு மனிதனுக்கு குடிக்க தண்ணீர் கிடைக்காவிட்டால் அல்லது சுவாசிக்க காற்று கிடைக்காவிட்டால் அதிகபட்ச நஷ்டம் என்ன? இந்த உலக வாழ்க்கையில் அவன் தன் உயிரை இழந்து விடுவான், அவன் இறந்து விடுவான். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதனிடத்தில் இஸ்லாமிய இறை நம்பிக்கை, ஈமான் இல்லாவிட்டால், ஒரு மனிதனிடத்தில் இஸ்லாமிய கொள்கை இல்லாவிட்டால் அவன் மறுமை வாழ்க்கையில், நிரந்தர வாழ்க்கையில் சொர்க்கத்தை இழந்து விடுகிறான். அந்த நிரந்தர வாழ்க்கையில், முடிவடையாத வாழ்க்கையில் வெற்றியை அவன் இழந்து விடுகிறான். நிரந்தர நரகவாசியாக அவன் கருதப்படுவான். இதைவிட மிகப்பெரிய நஷ்டமே இருக்க முடியாது. எனவேதான் கணித்திற்குரியவர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய கொள்கையை பற்றி கவலைப்பட வேண்டும், தன்னுடைய இறை நம்பிக்கையை குறித்து அவன் கவலைப்பட வேண்டும். நபிமார்கள் போதித்த, இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த கொள்கைதானா என்னிடத்தில் இருக்கிறது, அவர்கள் சொன்ன இறை நம்பிக்கை, ஈமான் தானா என்னிடத்தில் இருக்கிறது என்பதை அவன் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறான். ஏனெனில் கணித்திற்குரியவர்களே, இறை நம்பிக்கை இல்லாமல் மறுமை வாழ்க்கையின் வெற்றி என்பது சாத்தியமே இல்லை. இன்றைய வகுப்பில் இரண்டு விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த இஸ்லாமிய கொள்கை இல்லை என்று சொன்னால் மறுமை வாழ்க்கையின் வெற்றி என்பது சாத்தியமே இல்லை. மறுமை வாழ்க்கையின் வெற்றிக்காக இந்த இஸ்லாமிய கொள்கை, இஸ்லாமிய இறை நம்பிக்கை என்பது மிக மிக அவசியம். இரண்டாவது விஷயம் என்ன? நம்முடைய இந்த இஸ்லாமிய கொள்கையின் அடிப்படையில் தான், இந்த இறை நம்பிக்கை, ஈமானின் அடிப்படையில் தான் நாம் செய்யக்கூடிய மற்ற அனைத்து வணக்க வழிபாடுகள், தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், நாம் கொடுக்கக்கூடிய தான தர்மங்களாக இருக்கட்டும், இந்த அனைத்துமே நம்முடைய கொள்கையின் அடிப்படையில் தான் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். இவ்விரண்டில் முதலாவது விஷயம், ஒரு மனிதனுடைய இறை நம்பிக்கையின் அடிப்படையில் தான், இஸ்லாமிய கொள்கையின் அடிப்படையில் தான் நாளை மறுமை நாளின் வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கப்படும். ஒருவரிடத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கை இருந்தால் மட்டுமே சொர்க்கம் கிடைக்கும். இஸ்லாம் தருகின்ற இறை நம்பிக்கை, இஸ்லாமிய கொள்கை இல்லாவிட்டால் ஒருபோதும் சொர்க்கம் கிடைக்காது. ஆராஃப் அத்தியாயத்தின் 40ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எவர்களெல்லாம் அல்லாஹ்வின் வசனங்களை புறக்கணித்தார்களோ, பொய்ப்பித்தார்களோ, மேலும் பெருமை அடித்துக் கொண்டார்களோ, அவர்களுக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்படாது, சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படாது, ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும் வரை என்று அல்லாஹ் சொல்கிறான். ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது சாத்தியம் இல்லை என்று சொன்னால் இவர்களுக்காக வானத்தின் கதவுகளும் திறப்பது சாத்தியம் இல்லை. எனவே கணித்திற்குரியவர்களே, இஸ்லாமிய கொள்கையின் அடிப்படையில் தான் வெற்றி பெற முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு யூத சிறுவன் அல்லது வாலிபன் பணிவுடை செய்யக்கூடியவனாக இருந்தான். அவன் நோய்வாய்ப்பட்ட நிலையில் இருந்தபோது
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூத வாலிபனை பார்த்து வருவதற்காக, நலம் விசாரிப்பதற்காக வேண்டி அவனுடைய வீட்டுக்கு சென்றார்கள். சென்று பார்த்தபோது கடைசி மூச்சுகளை வாங்கி கொண்டிருக்கிறான். இவன் உயிரோடு இருக்க மாட்டான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்தார்கள். அதற்கு முன்பும் பல முறை அந்த யூத சிறுவனை, வாலிபனை இஸ்லாத்தின் பால் ரசூல் அவர்கள் அழைத்திருப்பார். அந்த நேரத்திலும் அந்த சிறுவனை, அந்த வாலிபனை இஸ்லாத்தின் பால் ரசூல் அவர்கள் அழைத்தார்கள். அப்போது அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையை பார்க்கிறான். அந்த யூதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் விரலை சுட்டி காண்பித்து சொன்னான், அத்திய அபல் காசிம், காசிமுடைய தந்தையை, அதாவது முஹம்மதை நீ பின்பற்று, அவர் சொல்வதை நீ கேள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூத வாலிபனுக்கு கலிமாவை சொல்லி தருகிறார். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, மேலும் முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்பதை நீ ஏற்றுக்கொள், சாட்சி சொல் என்று சொல்ல, உடனே அந்த யூத வாலிபன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறான், இஸ்லாத்தை தழுவுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதற்குள் அவன் இறந்து விட்டான். அப்போது கண்ணியத்திற்குரியவர்களே, அவன் இறந்து விட்டான் என்கிற வருத்தத்தை விட ஒரு முஸ்லிமாக மரணித்தான் என்கிற சந்தோஷம்தான் ரசூல் அவர்களுக்கு இருந்தது. வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது ரசூல் அவர்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு பி மினன் நார், என்னை கொண்டு இந்த யூத வாலிபனை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ரசூலுடைய வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். அல்லாஹ் அவனை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து விட்டான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதே நிலையில் அவன் மரணித்திருந்தால் அவன் நரகவாசியாக தான் இருந்திருப்பான். இஸ்லாமிய கொள்கையின் காரணமாக தான், இஸ்லாத்தை தழுவிய காரணத்தினால் தான் அந்த நரக நெருப்பில் இருந்து அவன் பாதுகாக்கப்பட்டான். எனவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய மறுமை வாழ்க்கையின் வெற்றிக்காக நம்முடைய கொள்கையை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும். இஸ்லாமிய இறை நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும். இரண்டாவதாக கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய கொள்கை, இஸ்லாமிய இறை நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நாம் தொழக்கூடிய தொழுகைகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். நாம் வழங்கக்கூடிய தான தர்மங்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். நாம் செய்யக்கூடிய எந்த நன்மையான காரியமாக இருந்தாலும் சரி, எந்த நற்செயலாக இருந்தாலும் சரி, நம்முடைய இறை நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்கான கூலி நமக்கு வழங்கப்படும். அது நமக்கு பயன் அளிக்கக்கூடியதாக கருதப்படும். இறை நம்பிக்கை இல்லாவிட்டால் என்னதான் ஒருவன் 100 வருடங்கள் தொடர்ந்து அமல் செய்தாலும் சரியே, 70 வருடங்கள் தொடர்ந்து அமல் செய்தாலும் சரியே, இரவு பகலாக அமல் செய்தாலும் சரியே, அந்த அனைத்து அமல்களும் நற்செயல்களும் வீணாக போய்விடும். அது பயனளிக்காது. அந்த நற்செயல்களுக்கான நன்மைகள், கூலி அல்லாஹ்விடத்திலே வழங்கப்படாது. அது பறந்து செல்லும் தூசியாக மாறிவிடும். எனவேதான் ஃபுர்கான் அத்தியாயத்தின் 23ஆம் வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வகதிம்னா இலா மா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா. யாரெல்லாம் இந்த தவறான கொள்கையின் அடிப்படையில் இஸ்லாமிய இறை நம்பிக்கை இல்லாமல், ஈமான் இல்லாமல் அமல் செய்திருப்பார்களோ, தவறான கொள்கையோடு பல நற்செயல்களை செய்திருப்பார்களோ, அத்தகையவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், இவர்களுடைய அமல்களை நோக்கி நாங்கள் வருவோம், பிறகு அதை பறந்து செல்லும் தூசியாக மாற்றி விடுவோம். அதற்கு எந்த ஒரு மதிப்பும் வழங்கப்படாது. அந்த அமல்களுக்கு எந்த ஒரு மதிப்பும் வழங்கப்படாது, எந்த ஒரு கூலியும் வழங்கப்படாது. மேலும் கணித்திற்குரியவர்களே, காஷியா அத்தியாயத்தின் 3ஆம் வசனத்திலும் 4ஆம் வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், ஆமிலத்துன் நாஸிபா, அமல் செய்து செய்து கலைந்து போனவர்கள், அமல் செய்யக்கூடிய விஷயத்தில் உறுதியாக இருந்தவர்கள், தஸ்லா நாரன் ஹாமியா, நரகத்தில் புகுவார்கள். அமல் செய்து செய்து கலைந்து போயிருந்தால், அமல் செய்யும் விஷயத்திலே உறுதியாக இருந்திருந்தால் சொர்க்கத்தில் தானே நுழைய வேண்டும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நரகத்தில் புகுவார்கள். என்ன அர்த்தம்? என்ன காரணம்? தவறான கொள்கையோடு அவர்கள் அமல் செய்திருப்பார்கள். இஸ்லாமிய இறை நம்பிக்கை இல்லாமல் பல நற்செயல்களை செய்திருப்பார்கள். அமல் செய்து செய்தவர்கள் கலைந்திருந்தாலும் சரி, அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த அமல்களுக்கு எந்த ஒரு மதிப்பும் வழங்கப்படாது. இதே செய்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஹஃப் அத்தியாயத்தின் 103வது வசனத்தில் இருந்து
106வது வசனம் வரை சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், குல் ஹல் நுனப்பிஉக்கும் பில் அக்ஸரீன அஅமாலா, நபியே நீர் கூறுவீராக, அமல் செய்வதில் நஷ்டவாளிகள் யார் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? அமல் செய்வதில் நஷ்டவாளிகள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒருவர் அமலே செய்யவில்லை, ஒருவர் உழைக்கவே இல்லை, கஷ்டப்படவே இல்லை, முயற்சியே செய்யவில்லை, அவர் நஷ்டவாளியாக நின்றால் அதில் எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. அமல் செய்யவில்லை, முயற்சி செய்யவில்லை, எனவேதான் நஷ்டத்தை பார்க்கிறார் என்று அறிவு சொல்கிறது. ஆனால் முயற்சி செய்த பிறகும், அமல் செய்த பிறகும், கஷ்டப்பட்ட பிறகும் ஒருவர் நஷ்டவாளியாக நின்றால் நாம் ஆச்சரியப்படுவோம். உதாரணத்திற்கு, ஒரு மாணவர் பரீட்சைக்காக வேண்டி, எக்ஸாமுக்காக வேண்டி முயற்சி செய்யவில்லை, உழைக்கவில்லை, அவன் ஃபெயில் ஆகிவிட்டான், அவன் பரீட்சையில் தேர்ச்சி பெறவில்லை என்று சொன்னால் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. அவன் முயற்சி செய்யாமல் இருந்ததற்கான வெளிப்பாடுதான் இது. ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மாணவன் கஷ்டப்பட்டு படிக்கிறான், இரவு பகலாக உழைக்கிறான், கஷ்டப்பட்டு படித்த பிறகும் இந்த மாணவன் தேர்ச்சி பெறவில்லை என்று சொன்னால் இது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா இல்லையா? ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயமா இல்லையா? அந்த அடிப்படையில் கண்ணியத்திற்குரியவர்களே, அமல் செய்வதில் நஷ்டவாளிகள் யார் என்றால் என்ன அர்த்தம்? அமல் செய்த பிறகும் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது, அமல் செய்த பிறகும் அவர்களுக்கு கூலி கிடைக்காது, அமல் செய்த பிறகும் அவர்களால் என்ன செய்ய முடியாது? தன்னுடைய அமல்களை கொண்டு பயன் பெற முடியாது. மாறாக நஷ்டவாளிகளாக தான் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் யார் என்று உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا, அவர்கள் செய்த அனைத்து முயற்சிகளும் உலக வாழ்க்கையிலே வீணாக போய்விட்டது. அவர்கள் செய்த அனைத்து முயற்சிகளும் உலக வாழ்க்கையிலேயே அழிந்து விட்டது. அவர்கள் செய்த முயற்சிகளை கொண்டு என்ன செய்ய முடியாது? மறுமை வாழ்க்கையில் பயன் பெற முடியாது. ஆனால் அவர்களோ என்ன நினைக்கிறார்கள்? நாங்கள் பல நற்செயல்களை செய்கிறோம், இதை கொண்டு பயன் பெறலாம், இதற்கான மகத்தான கூலியை பெறலாம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் தவறான கொள்கையின் காரணமாக, இறை நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் அவர்களுடைய அமல்கள் வீணாக போய்விடும். நாளை மறுமை நாளிலே அவர்கள் அமல்களை எல்லாம் வீணாக போவதை கண்டால் எந்த அளவிற்கு வருந்துவார்கள் என்று யோசித்து பாருங்கள். அதற்கான ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பக்ரா அத்தியாயத்தின் 266ஆம் வசனத்திலே சொல்கிறான். ஒரு உதாரணத்தை கொண்டு நாங்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அந்த உதாரணம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தில் சொல்கிறான், உங்களில் ஒருவருக்கு பேரிச்ச மரங்களும் உண்டு, திராட்சை மரங்களும் உண்டு, தோட்டங்கள் உண்டு. அந்த தோட்டங்களில் நதிகளும் ஆறுகளும் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அந்த தோட்டங்களை கஷ்டப்பட்டு உருவாக்கி அந்த தோட்டங்களை கொண்டு பயன் பெறலாம் என்று அவன் எதிர்பார்க்கக்கூடிய வயோதிகம் அடைந்த அந்த காலகட்டத்தில் அவனுடைய பிள்ளைகளோ பலவீனமானவர்கள், சிறுவர்கள், அவர்களால் சம்பாதித்து தன்னுடைய தந்தைக்கு எந்த ஒரு சேவையும் செய்ய முடியாது. அத்தகைய ஒரு நிலைமையில் இந்த தந்தை, அந்த தோட்டங்களை உருவாக்கி இந்த தந்தை வயோதிகம் அடைந்த நிலையில் இருக்கிறான். அவனுடைய பிள்ளைகளோ பலவீனமானவர்களாக, சிறுவர்களாக இருக்கிறார்கள். அத்தகைய ஒரு நேரத்தில் ஒரு சூறாவளி காற்று வருகிறது, நெருப்பை கொண்ட ஒரு சூறாவளி காற்று அடிக்கிறது. அந்த தோட்டங்களை எல்லாம் அந்த சூறாவளி காற்று அழித்து விடுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு கேட்கிறான், இது உங்களுக்கு பிடிக்குமா? ஒருபோதும் பிடிக்காது. யாரும் என்ன செய்ய மாட்டோம், செய்த முயற்சிகள் எல்லாம் வீணாக போவதை பார்த்து சந்தோஷப்பட மாட்டோம். மாறாக முயற்சிகளுக்கான ஒரு நல்ல பலனை நாம் எதிர்பார்ப்போம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இந்த பக்ரா அத்தியாயத்தின் 266ஆம் வசனத்துடைய தஃப்சீரிலே சொல்கிறார்கள், இந்த வசனம் காஃபிர்களை குறித்து சொல்லப்பட்ட வசனம். இந்த உதாரணம் யாரெல்லாம் தவறான கொள்கையோடு அமல் செய்கிறார்களோ, இறை நம்பிக்கை இல்லாமல் முயற்சி செய்கிறார்களோ, பல நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கான உதாரணம் என்று நபித்தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வாழ்நாள் முழுவதும் அமல் செய்த பிறகு அதை கொண்டு பயன் பெற முடியாது என்பது தூரமான ஒரு விஷயம். நம்மில் ஒருவர் சிஸ்டமில் உட்கார்ந்து, ஒரு கம்ப்யூட்டரில் உட்கார்ந்து ஒரு சில விஷயங்களை டைப் செய்து எழுதி வைத்து 1 மணி நேரத்திற்கு பிறகு அதை நாம் சேவ் செய்யவில்லை, பாதுகாக்கவில்லை
எழுதது எல்லாமே அழிந்து விட்டது என்று தெரிந்தால் எந்த அளவிற்கு நாம் சங்கடப்படுவோம்? ஒரு மணி நேரம் செய்த முயற்சி, ஒரு மணி நேரம் உழைத்த உழைப்பு வீணாக போவதை நாம் பார்க்கும் பொழுது கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் இருப்போம். ஒரு மணி நேரம் ஒரு கியூவிலே ஒரு வரிசையில் நின்று கிட்டே சென்ற பிறகு, நம்முடைய நேரம் வந்த பிறகு பார்க்கிறோம் கையில் காசில்லை, எந்த வேலைக்காக வந்தோமோ அந்த பில்லை எடுத்து வரவில்லை, கார்டை எடுத்து வரவில்லை என்று பார்க்கும் பொழுது ஒரு மணி நேரமாக நின்றது எல்லாமே வீணாக போய்விட்டதே என்று நாம் எந்த அளவிற்கு சங்கடப்படுவோம், கஷ்டப்படுவோம். ஒருவர் கஷ்டப்பட்டு ஒரு செவரை கட்டுகிறார், அது இடிந்து கீழே விழுந்து விட்டால் எந்த அளவிற்கு அவர் சங்கடப்படுவார், கஷ்டப்படுவார். சில மணி நேரங்கள் கஷ்டப்பட்ட பிறகு, உழைத்த பிறகு நேரம் வீணாக போய்விட்டதே, என்னுடைய முயற்சிகள் அனைத்துமே வீணாக போய்விட்டதே என்று ஒரு மனிதன் சங்கடப்படும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது, வாழ்நாள் முழுவதும் அவன் செய்த அமல்கள் தவறான இறை நம்பிக்கையின் காரணமாக, தவறான கொள்கை கோட்பாடுகளின் காரணமாக அனைத்து நற்செயல்களும் அளிக்கப்பட்டது என்று நாளை மறுமை நாளிலே தீர்ப்பு வழங்கப்பட்டால் அவனுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். யோசித்து பார்க்க முடியாது. எனவேதான் கணித்திற்குரியவர்களே, அமல் செய்வதற்கு முன்பு, தொழுவதற்கு முன்பு, தான தர்மங்கள் வழங்குவதற்கு முன்பு சரியான கொள்கையின் அடிப்படையில் தானா நான் இந்த அமல்களை செய்கிறேன் என்பதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும். நம்முடைய கொள்கையை சரி செய்து பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு போதித்த, முஸ்லிம்களுக்கு போதித்த அந்த கொள்கை தானா என்னிடத்தில் இருக்கிறது என்பதை குறித்து பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, சரியான கொள்கை இல்லாமல், இஸ்லாம் நமக்கு போதிக்கக்கூடிய இறை நம்பிக்கை இல்லாமல் 100 வருடங்கள் அமல் செய்தாலும் அது பயனற்ற அமல்களாக கருதப்படும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூதுத்துவம் வழங்கப்பட்டதற்கு முன்பு அறியாமை காலத்தில் அப்துல்லா பின் ஜதான் என்கிற ஒரு நபர் வாழ்ந்து வந்தார். அப்துல்லா பின் ஜதான் என்பவர் தங்கமான ஒரு மனிதர், சமூக அக்கறை உள்ளவர், மக்களுக்கு உதவி செய்பவர், மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பவர், உறவுகளை பேணுபவர். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயது இருந்தபோது ஒரு நபருடைய வீட்டில் குறைஷியர்கள் எல்லாம், பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் அந்த வீட்டில் ஒன்று கூடி, மக்காவிலே அநீதி இழைக்க விடமாட்டோம், கொலை கொள்ளை திருட்டு நடக்க விடமாட்டோம், விதவை பெண்களை பாதுகாப்போம், அனாதையுடைய செல்வத்தை, பொருளாதாரத்தை பாதுகாப்போம் என்று பல நல்ல நோக்கங்களுக்காக வேண்டி ஒன்று கூடி ஒரு ஒப்பந்தத்தை செய்கிறார்கள். ஹில்ஃபுல் ஃபுதூல் என்கிற ஒரு ஒப்பந்தத்தை போடுகிறார். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கலந்து கொண்டார்கள். யாருடைய வீட்டில் இந்த ஹில்ஃபுல் ஃபுதூல் என்கிற ஒப்பந்தம் நடைபெற்றது என்று தெரியுமா? அப்துல்லா பின் ஜதானுடைய வீட்டிலே. அவர்தான் இந்த ஒப்பந்தத்திற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். எனவே யோசித்து பார்க்க முடியும், அப்துல்லா பின் ஜதான் எந்த அளவிற்கு நல்ல ஒரு மனிதராக வாழ்ந்திருக்கிறார். அத்தகைய நபரை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து விசாரிக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அப்துல்லா பின் ஜதான் அறியாமை காலத்திலேயே நல்ல மனிதராக இருந்திருக்கிறார், மக்களுக்கு உதவி செய்வது, மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பது, உறவுகளை பேணுவது என்று இன்ன பல நல்ல காரியங்களை செய்து வந்தார். யா ரசூலல்லாஹ், இந்த நற்செயல்கள் எல்லாம் அப்துல்லா பின் ஜதானுக்கு பயன் தருமா என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அப்துல்லா பின் ஜதானுக்கு இந்த அனைத்து நற்செயல்களும் எந்த ஒரு பயனும் அளிக்காது, அந்த அனைத்து நற்செயல்களும் வீணாக போய்விடும். என்ன காரணம்? அப்துல்லா பின் ஜதான் ஒரு நாளும் லம் யகுல் யௌமன் கத்து ரப்பி ஃபிர்லி ஹதீஅதி யௌமத்தீன், இறைவா, நாளை மறுமை நாள் என்று, தீர்ப்பு நாள் என்று என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று ஒரு நாளும் அப்துல்லா பின் ஜதான் பிரார்த்தனை செய்ததில்லை என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். என்ன அர்த்தம்? அப்துல்லா பின் ஜதான் இடத்தில் அல்லாஹ்வின் மீது என்ன நம்பிக்கை இருக்க வேண்டுமோ அந்த ஈமான் இருந்ததில்லை. மறுமை வாழ்க்கையை எவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டுமோ அந்த ஈமான் அப்துல்லா பின் ஜதான் இடத்தில் இருந்திருக்கவில்லை. இந்த ஈமான் இல்லாத காரணத்தினால் அவர்கள் செய்த அனைத்து நற்செயல்களும் வீணாக போய்விடும். அல்லாஹ் சொல்வது போல் அது பறந்து செல்லும் புழுதியாக மாற்றப்படும், பறந்து செல்லும் தூசியாக மாற்றப்படும், அதற்கு எந்த ஒரு மதிப்பும் வழங்கப்படாது. ஆனால் அதே நேரத்தில் கணித்திற்குரியவர்களே, இஸ்லாமிய கொள்கை நம்மிடத்தில் இருந்தால், இறை நம்பிக்கை ஈமான் நம்மிடத்தில் இருந்தால்,
சில வினாடிகள் நீங்கள் அமல் செய்திருந்தாலும் சரியே, சில நிமிடங்கள் நீங்கள் அமல் செய்திருந்தாலும் சரியே, ஓரிரண்டு இபாதத்துகளை நீங்கள் செய்திருந்தாலும் சரியே, அந்த சின்ன இபாதத்துக்கும் ஒரு சில இபாதத்துகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே கூலி வழங்கப்படும். சில வினாடிகளில் செய்த நற்செயல்களுக்கு ஒரு மதிப்பு வழங்கப்படும். அது அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். அதை அடிப்படையாக வைத்து சொர்க்கத்தில் நுழைய முடியும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபர் வருகிறார். போர் கவசத்தை அணிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார். அவர் காஃபிராக இருந்தவர், முஸ்லிம் அல்லாத ஒருவர். போர் கவசத்தை அணிந்து வந்து நபியிடத்திலே சொல்கிறார், முஹம்மது அவர்களே, நானும் உங்களோடு சேர்ந்து போர் புரிய விரும்புகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் போருக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த நேரம் அது. வந்து சொல்கிறார், முஹம்மதே, நானும் உங்களோடு வந்து போர் புரிய விரும்புகிறேன். போர் புரிந்த பிறகு நான் இஸ்லாத்தை தழுவிக் கொள்கிறேன் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம், இப்போது இஸ்லாத்தை தழுவுங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், பிறகு போர் புரியுங்கள். போர் புரிந்த பிறகு இஸ்லாத்திற்கு வர வேண்டாம், மாறாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பிறகு போர் புரியுங்கள் என்று சொன்னார்கள். அப்படியே நடந்தது. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் ஒருவனை வணக்கத்திற்குரியவனாக ஏற்றுக்கொண்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு போர் புரிந்தார்கள், போரில் கொல்லப்பட்டார்கள். போருக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட கொல்லப்பட்ட சஹாபா பெருமக்களை பார்வையிட்ட போது இந்த நபரும் இந்த சஹாபியும் கொல்லப்பட்ட நிலையில், ஷஹீதாக்கப்பட்ட நிலையில் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், அமில கலீலன் வ உஜிர கஸீரா, மிக குறைவான அமல்களை செய்திருக்கிறார், ஆனால் அல்லாஹ்விடத்திலே மகத்தான கூலியை பெறப்போகிறார். என்ன காரணம்? இஸ்லாத்தை தழுவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு, இஸ்லாம் சொல்லக்கூடிய இறை நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் போரில் புரிந்தார்கள். அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார்கள். ஒரு சில நிமிடங்கள் தான் அல்லாஹ்வுக்காக வேண்டி உழைத்திருக்கிறார், முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் சரியான இறை நம்பிக்கைக்கு பிறகு அவர்கள் செய்த அந்த இபாதத்துகள், அவர்கள் செய்த அந்த முயற்சி அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டது. அதற்கான கூலி அவருக்கு வழங்கப்பட்டது. ஆனால் அப்துல்லா பின் ஜதானோ வாழ்நாள் முழுவதும் பல நற்செயல்களை செய்தார்கள். இருந்தாலும் ஏன் அந்த நற்செயல்கள் அங்கீகரிக்கப்படவில்லை? இறை நம்பிக்கை இல்லாமல் செய்திருக்கிறார். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கும் நிலையிலே இந்த நற்செயல்களை செய்திருக்கிறார். எனவே அந்த அனைத்து நற்செயல்களும் வீணாக போய்விட்டது. மேலும் கண்ணியத்திற்குரியவர்களே, 7ஆம் அத்தியாயத்தின் 120ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை அப்படியே தொடர்ந்து படித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூனியக்காரர்களுடைய சம்பவத்தை அந்த வசனங்களிலே கூறுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக போட்டி போடுவதற்காக பல பெரிய பெரிய சூனியக்காரர்கள் எகிப்து நாட்டுக்கு வரவழைத்தார்கள். ஃபிரௌன் அந்த சூனியக்காரர்களை அழைத்தான். இதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக போட்டி போட வேண்டும், மூசாவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக வரும்போது அந்த சூனியக்காரர்களுடைய உள்ளங்களில் உலக வாழ்க்கையின் பேராசை இருந்தது. வரும்போது ஃபிரௌனை சந்தித்து பேசினார்கள். இந்த போட்டியில் மூசாவை நாங்கள் தோற்கடித்து விட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு என்ன லாபம்? ஃபிரௌனும் அந்த சூனியக்காரர்களை பார்த்து சொன்னான், இந்த போட்டியில் நீங்கள் மூசாவை தோற்கடித்து விட்டால் உங்களை நான் எல்லா நேரமும் என்னை நெருங்கி இருக்கக்கூடிய தர்பாரிகளாக ஆக்கிக் கொள்வேன். எல்லா நேரமும் நீங்கள் என்னுடைய அரண்மனையில் இருக்கலாம், இங்கு இருந்து நீங்கள் சுகத்தை பெறலாம். அவர்களும் சந்தோஷப்பட்டு சொன்னார்கள், பிஇஸ்ஸத்தி ஃபிரௌன இன்னா லநஹ்னுல் காலிபூன், ஃபிரௌனுடைய மகத்துவத்தின் மீது சத்தியமாக இந்த போட்டியில் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், நாங்கள் தான் மிகைக்க போகிறோம் என்று சொன்னார்கள். பிறகு போட்டி நடந்தது. இந்த சூனியக்காரர்கள் தன்னுடைய சின்ன சின்ன கை தடிகளையும் கயிறுகளையும் கீழே போட்டார்கள். அது சின்ன சின்ன பாம்புகளாக காட்சி அளித்தது. பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கை தடியை அசாவை கீழே போடுகிறார். அது மிகப்பெரிய பாம்பாக மாறியது. இந்த காட்சியை பார்த்த அந்த சூனியக்காரர்களுக்கு தெரிந்து விட்டது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்து காட்டியது ஒரு சூனிய வித்தை அல்ல, ஒருபோதும் இது சூனியம் அல்ல, மாறாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உண்மை தூதர். அவர்கள் செய்து காட்டியது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, முஅஜிஸா,
என்பதை இந்த சூனியக்காரர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஏனெனில் சூனியக்காரர்களுக்கு எது சூனியம் எது சூனியம் இல்லை என்று தெரிந்து கொள்ள முடியும். ஒரு மார்க்க அறிஞருக்கு, கல்வியாளருக்கு எது கல்வி எது அறியாமை என்று தெரிந்து கொள்ள முடியும். ஒரு மருத்துவருக்கு எது மருத்துவம் எது ஏமாத்து வேலை என்று தெரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் சூனியக்காரர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த முஅஜிசாவை, அத்தாட்சியை பார்த்த உடனேயே தெரிந்து கொண்டார்கள். ஃபிரௌன் சொல்வது போல் மூசா சூனியக்காரர் அல்ல, இவர் ஒரு உண்மை தூதர். எனவே உடனே சஜ்தாவிலே விழுந்து விட்டார்கள். அல்லாஹ்வின் முன்னால் சிரம்பணிந்தார்கள். சஜ்தா செய்த பிறகு அவர்கள் சொன்னார்கள், ஆமன்னா பிரப்பி மூசா வ ஹாரூன், ஆமன்னா பிரப்பி ஹாரூன வ மூசா, ஹாரூன் மற்றும் மூசாவுடைய இறைவன் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். அதற்கு பிறகு ஃபிரௌன் கொந்தளித்தான். நான் உங்களை நம்பி இருந்தேன், ஆனால் நீங்களே என்னுடைய அனுமதி இல்லாமல் மூசாவின் மீது நம்பிக்கை கொண்டீர்களா? என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்களா என்று ஃபிரௌன் கொந்தளித்து கடுமையாக அவர்களை எச்சரிக்கை செய்கிறான். நீங்கள் திரும்பி வரவில்லை என்று சொன்னால் உங்களுடைய ஒரு கையையும் ஒரு காலையும் வெட்டிவிட்டு உங்களை தூக்கில் தொங்க விடுவேன் என்று மிரட்டினான். ஆனால் இந்த சூனியக்காரர்களோ இஸ்லாத்தின் சுவையை சுவைத்த பிறகு, இறை நம்பிக்கை ஈமானின் சுவையை சுவைத்த பிறகு அவர்கள் எப்படி திரும்பி செல்வார்கள்? ஒருபோதும் திரும்பி செல்ல மாட்டார்கள். ஃபிரௌன் மிரட்டிய பிறகும் அவர்கள் ஃபிரௌனை எதிர்த்து சொன்னார்கள், லா தைர், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஃபக்தி மா அன்த காத், உன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள், நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி செல்ல போகிறோம், மறுமை வாழ்க்கையின் பக்கம் திரும்பி செல்ல போகிறோம். இந்த சூனியக்காரர்கள் தான் சில நிமிடங்களுக்கு முன்னால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று உலக வாழ்க்கையை குறித்து பேராசை கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் இப்போது பாருங்கள், ஈமானின் சுவையை சுவைத்த பிறகு உலக வாழ்க்கையே வேண்டாம் என்று தூக்கி எறிந்து நாம் அல்லாஹ்வை நோக்கி திரும்பி செல்ல போகிறோம் என்று சொன்னார்கள். பிறகு ஃபிரௌன் சொன்னது போல் அந்த சூனியக்காரர்களை கொன்று இருப்பான், தூக்கில் தொங்கவிட்டு இருப்பான். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த சூனியக்காரர்களை மூமினீன்களாக, இறை விசுவாசிகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சித்தரிக்கிறான். இறை விசுவாசிகளாக அவர்களை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த செய்தியை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். என்ன காரணம்? இறை நம்பிக்கைக்கு பிறகு அவர்கள் செய்த சஜ்தா, அந்த சஜ்தா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர்கள் கொண்டு வந்த அந்த இறை நம்பிக்கை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, உண்மையான கொள்கை இருந்து, உண்மையான இஸ்லாமிய இறை நம்பிக்கை கொள்கை இருந்து ஒருவர் சில வினாடிகள் அமல் செய்திருந்தாலும் சரியே, அந்த இபாதத் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். சரியான கொள்கை இல்லாமல் என்னதான் நீண்ட காலகட்டம் அமல் செய்தாலும் சரி, என்னதான் முயற்சி செய்தாலும் சரி, என்னதான் உழைத்தாலும் சரி, அந்த முயற்சிகள் அனைத்துமே வீணாக போய்விடும். அது ஒருபோதும் பயன் தராது. எனவே தான் கணித்திருக்கிறவர்களே, இந்த விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனங்களை கொண்டு கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போது சொன்ன அந்த சம்பவங்களை வைத்து நம்முடைய அனைத்து நற்செயல்களுக்கும் இபாதத்துகளுக்கும் நம்முடைய இறை நம்பிக்கை, நம்முடைய கொள்கைதான் அடிப்படை, அஸ்திவாரம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய தொழுகைகள், நோன்புகள், சதக்காத்துகள், நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள், நாம் செய்யக்கூடிய திக்ருகள், இந்த அனைத்துமே ஒரு கட்டடம் மாதிரி. இந்த கட்டடத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அஸ்திவாரம், அடித்தளம் நம்முடைய கொள்கை, நம்முடைய இறை நம்பிக்கை. அந்த ஃபவுண்டேஷன், அந்த அஸ்திவாரம் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்குமோ அதே அளவிற்கு தான் அந்த கட்டடம் உறுதியாக நிற்கும். அந்த அஸ்திவாரம் இடிந்து விட்டால், அந்த அடித்தளம் அழிந்து விட்டால் அந்த கட்டடமும் நிற்காது. அந்த கட்டடத்தை கொண்டு நம்மால் பயன் பெற முடியாது. அதே போல்தான் கணித்திற்குரியவர்களே, நம்முடைய இறை நம்பிக்கை, நம்முடைய கொள்கை வேறுகள் மாதிரி, நம்முடைய தொழுகைகள், நம்முடைய மற்ற பல வணக்க வழிபாடுகள், இந்த அனைத்துமே மரத்தின் கிளைகள், மரத்தின் இலைகள், மரத்தின் கனி வகைகள் மாதிரி. அந்த பழங்கள், அந்த மரம், அந்த அனைத்துமே எப்போது செழிப்பாக இருக்கும் என்று சொன்னால் அந்த மரத்தின் வேர்கள் உறுதியாக இருக்க வேண்டும். எனவே கணித்திற்குரியவர்களே, நம்முடைய அமல்களின் கட்டடத்திற்கு நம்முடைய கொள்கை என்கிற அந்த அஸ்திவாரம் அவசியம். நம்முடைய அமல்கள் என்கிற அந்த மரத்திற்கு நம்முடைய இறை நம்பிக்கை என்கிற அந்த வேர்கள் மிக மிக அவசியம். அது இல்லாமல் ஒருபோதும் நம்முடைய அமல்களின்
மரம் செழிப்பாக வளராது, நம்முடைய அமல்களின் கட்டடம் நேராக நிற்காது, அது இடிந்து விழுந்துவிடும், அதை வைத்து ஒருபோதும் பயன்பெற முடியாது. எனவேதான் கணித்திற்குரியவர்களே, அம்பியா பெருமக்களை பார்த்து, தூதர்மார்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயத்தை சொல்லி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். எனவே ஜுமர் அத்தியாயத்தின் 65ஆம் வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், ல இன் அஷ்ரக்த ல யஹ்பதன்ன அமலுக வ ல தகூனன்ன மினல் காசிரீன். நபியே, நீங்களும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டால், இணை வைப்பு நம்முடைய இறை நம்பிக்கையை, இஸ்லாமிய கொள்கையை அழித்துவிடக்கூடியது, வேரோடு அழிக்கக்கூடிய ஒரு விஷயம். இனி அதை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நபியே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டால் நீங்கள் செய்த அனைத்து அமல்களும் நிச்சயமாக அழிந்துவிடும், வீணாக போய்விடும். வல தகூனன்ன மினல் காசிரீன், மேலும் நிச்சயமாக நீங்கள் நஷ்டவாளியாக இருப்பீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், நம்மை பார்த்து சொல்கிறான். மேலும் கணித்திற்குரியவர்களே, அன்ஆம் அத்தியாயத்தின் சில வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏறத்தாழ 18 நபிமார்களுடைய பெயரை சொல்லிவிட்டு இப்ராஹீம், நூஹ், மூசா, ஈசா, ஹாரூன், யூனுஸ், யூசுப் என்று 18 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு கீழ் வரக்கூடிய ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். இந்த நபிமார்களும் இந்த தூதர்மார்களும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்திருந்தால், தவறான கொள்கையில் இருந்திருந்தால், தவறான நம்பிக்கையில் இருந்திருந்தால், இவர்கள் வாழ்நாளில் செய்த அனைத்து அமல்களும் வீணாக போயிருக்கும், அழிந்திருக்கும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்கள், ரசூல்மார்கள், அம்பியா பெருமக்களுடைய அமல்களே தவறான நம்பிக்கை கலந்து விட்டால் வீணாக போய்விடும் என்று சொன்னால் நான் எங்கே, நீங்கள் எங்கே? எனவே தான் கணித்திற்குரியவர்களே, இந்த நபிமார்களும் அம்பியா பெருமக்களும் அந்த தவறான கொள்கையை குறித்து, தவறான கோட்பாடுகளை குறித்து அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள், பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு பிரார்த்தனையை இப்ராஹிம் அத்தியாயம் 14ஆம் அத்தியாயத்தின் 35ஆம் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். இறைவா, என்னையும் என்னுடைய சந்ததியினர்களையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாத்து விடு. சிலை வணக்கம் என்கிற அந்த தவறான கொள்கையில் நாங்கள் சென்றுவிடக் கூடாது. ஏன்? அந்த தவறான கொள்கையில் சென்று விட்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த அனைத்து அமல்களும் வீணாகிவிடும். அந்த விஷயம் அவர்களுக்கு பிறரை காட்டிலும் தெளிவாக தெரியும். எனவேதான் அவர்கள் பயந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை ஆதாரபூர்வமான பிரார்த்தனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அன அஅலம் வ அஊது பிக மின் அன் உஷ்ரிக பிக ஷைஅன் வ அன லா அஅலம். இறைவா, அல்லாஹ்வே, தெரிந்து இணை வைப்பதிலிருந்தும் தெரியாமல் இணை வைப்பதிலிருந்தும் என்னை பாதுகாத்து விடு. தெரிந்தும் நான் உனக்கு ஷிர்க் செய்யக்கூடாது, இணை வைக்க கூடாது, தெரியாமலும் இணை கற்பிக்க கூடாது. ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெளிவாக தெரியும், இணை வைத்தல் என்கிற அந்த தவறான கொள்கை நம்முடைய ஈமானில் கலந்து விட்டால் அனைத்து அமல்களும் வீணாகிவிடும், நாம் செய்யக்கூடிய அனைத்து நற்செயல்கள் அழிந்து போய்விடும். எனவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவர்களாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றியவர்களாக, மற்ற தூதர்மார்களை, அம்பியா பெருமக்களை பின்பற்றியவர்களாக நம்முடைய தொழுகை, நோன்பு, ஜகாத் இந்த அனைத்து நற்செயல்களை விட நம்முடைய கொள்கையை குறித்து நாம் ஹுஷாராக இருக்க வேண்டும், கவலைப்பட வேண்டும். ஆம், நிச்சயமாக ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலே தன்னுடைய கொள்கையை குறித்த கவலை இருந்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிம் தன்னுடைய நோன்பை குறித்து, ரமதான் நோன்பை குறித்து கவலைப்பட வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிம் எனக்கு குர்ஆன் ஓத தெரியுமா, எனக்கு பிரார்த்தனை செய்ய தெரியுமா என்று கவலைப்பட வேண்டும். ஆனால் கணித்திற்குரியவர்களே, இந்த வணக்க வழிபாடுகளில் குறித்து கவலையை விட பன்மடங்கு அதிகமாக என்னுடைய கொள்கை சரியான கொள்கை தானா,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கொள்கையை சஹாபா பெருமக்களுக்கு போதித்தார்களோ அந்த கொள்கை தானா என்னிடத்தில் இருக்கிறது, அல்லது தவறான கொள்கை ஏதாவது கலந்து விட்டதா, என்னுடைய இறை நம்பிக்கை ஈமானில் தவறான சிந்தனை ஏதாவது கலந்து இருக்கிறதா என்பதை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? சரிபார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கொள்கையை குறித்து கவலைப்பட்டு துஆ செய்கிறார்கள் என்று சொன்னால் நானும் நீங்களும் எந்த அளவிற்கு கவலைப்பட வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இஸ்லாமிய கொள்கை, இஸ்லாமிய இறை நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நமக்கு மறுமை வாழ்க்கையின் வெற்றி கிடையாது. நாம் செய்யக்கூடிய நற்செயல்கள் எதுவுமே அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது என்கிற காரணத்தினால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக்கப்பட்ட பிறகு இந்த கொள்கைக்காக தான் பாடுபட்டார்கள். இந்த இறை நம்பிக்கைக்காக வேண்டிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து இரவு பகலாக முயற்சி செய்தார்கள், உழைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக்கப்பட்ட 10ஆம் வருடத்தில் தான், 10 வருடங்கள் முடிந்த பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஐவேளை தொழுகையை கடமையாக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக்கப்பட்ட 13 வருடங்கள் முடிவடைந்த பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜமாஅத் தொழுகையை எப்படி நாம் இப்போது தொழுகிறோமோ அந்த தொழுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சட்டங்களை இறக்கினான், அந்த தொழுகை அல்லாஹ் கடமையாக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக்கப்பட்ட 14 வருடங்களுக்கு பிறகுதான் நோன்பு கடமையாக்கப்பட்டது, ஜகாத் கடமையாக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக்கப்பட்ட 21 வருடங்களுக்கு பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜை கடமையாக்கினான். எனவே சிந்தித்து பாருங்கள், தொழுகை 10 வருடங்களுக்கு பிறகு கடமையாக்கப்பட்டது, நோன்பு மற்றும் ஜகாத் 14 வருடங்களுக்கு பிறகு கடமையாக்கப்பட்டது, ஹஜ் என்கிற இந்த கடமை 21 வருடங்களுக்கு பிறகு கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் 10 வருடங்கள் எதற்காக முயற்சி செய்தார்கள்? சஹாபா பெருமக்களுக்கு எதை போதித்தார்கள்? இந்த இஸ்லாமிய கொள்கையை தான், இறை நம்பிக்கையை தான். ஏனெனில் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இறை நம்பிக்கை ஒரு மனிதரிடத்தில் இருந்தால் மட்டுமே, இந்த இஸ்லாமிய கொள்கை அகீதா ஒரு மனிதரிடத்தில் இருந்தால் மட்டுமே தான் அடுத்த அந்த தொழுகைகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும், அடுத்த அந்த நோன்பு ஜகாத் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். இதை இறை நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அந்த ஹஜ் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். எனவேதான் கணித்திற்குரியவர்களே, இந்த வெளிப்படையான வணக்க வழிபாடுகள் கடமையாக்கப்பட்டதற்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து 10 வருடங்கள் இந்த கொள்கைக்காக வேண்டி பாடுபட்டார்கள். என்னென்ன தவறான கொள்கைகள் அந்த காலத்தில் காணப்பட்டதோ அந்த கொள்கைகள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறு என்ற மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். எனவேதான் கணித்திற்குரியவர்களே, நாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றியவர்களாக நம்முடைய நோன்பு, நம்முடைய தொழுகை, இப்படிப்பட்ட அனைத்து இபாதத்துகளுக்கு முன்னால் நம்முடைய கொள்கையை நாம் சீராக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். குர்ஆன் ஹதீஸில் எந்த விஷயம் சொல்லப்படவில்லையோ, எந்த கொள்கையை, கோட்பாடை நபி அவர்கள் எடுத்து சொல்லவில்லையோ அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய கொள்கையின் அடிப்படையில் தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும், நம்முடைய வணக்க வழிபாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னோம். அதே போல் நம்முடைய கொள்கையின் அடிப்படையில் தான் நம்முடைய அஹ்லாக்கை, நற்குணங்களை நம்மால் சீர்படுத்த முடியும். எப்படி கொள்கை இருக்கிறதோ உள்ளத்தில், அந்த கொள்கைக்கு ஏற்பதான் நம்முடைய வெளிப்படையான அமல்கள் சீராக அமையும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபரை பார்த்தார்கள், அதிகமாக சாப்பிடுகிறார். ஆனால் அதே நபர் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு, முஸ்லிமாக மாறிய பிறகு குறைவாக அவர் சாப்பிட தொடங்கினார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த நபர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பு அதிகமாக சாப்பிட்டு வந்தார், இஸ்லாத்தை தழுவிய பிறகு குறைவாக சாப்பிட ஆரம்பித்தார். இதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் காஃபிரு யஅகுலு ஃபீ சபஅத்தி அம்ஆ வல் முஃமினு யஅகுலு ஃபீ மிஅன் வாஹித். ஒரு காஃபிர், இறை நிராகரிப்பாளன் 7 குடல் நிறைய சாப்பிடுகிறான், அதிகமாக அவன் சாப்பிடுகிறான். ஆனால் ஒரு இறை விசுவாசி, ஒரு மூமின்
ஒரே ஒரு குடம் நிறைய சாப்பிட்டால் அது அவனுக்கு போதுமானது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய பேச்சு சீராக அமைய வேண்டும். நாம் பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, பிறரை ஏமாற்றக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, ஹராமான வழிகளில் சம்பாதித்து சாப்பிடக்கூடாது. என்னென்ன வெளிப்படையான செயல்கள் இருக்கிறதோ அந்த அனைத்துமே சீராக அமைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் நம்முடைய கொள்கை அவசியமானது. நம்முடைய இறை நம்பிக்கைக்கு ஏற்பதான் நம்முடைய வெளிப்படையான அமல்களும் சீராக அமையும். மேலும் கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையில் நாம் பார்த்தோம். அவர்கள் தனக்காக மட்டுமே பிரார்த்தனை செய்யவில்லை, மாறாக தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் பிரார்த்தனை செய்கிறார்கள். இறைவா, என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாத்து விடு. எனவே நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து உலக படிப்பை கொடுக்கிறோமா இல்லையா, அதை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்க மாட்டான், விசாரிக்க மாட்டான். நம்முடைய குழந்தைகளுக்கு அழகான ஆடைகளை நாம் அணிவித்தோமா இல்லையா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை குறித்து கேட்க மாட்டான். நம்முடைய குழந்தைகளுக்கு விளையாடுவதற்காக இன்ன பல பொம்மைகளை வாங்கி கொடுத்தோமா இல்லையா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை குறித்து கேட்க மாட்டான். உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் என்ன செய்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் இஸ்லாமிய கொள்கையை போதித்தோமா இல்லையா, இறை நம்பிக்கை என்று சொன்னால் என்ன என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோமா இல்லையா, மறுமை நாளின் வெற்றிக்கான வழியை அவர்களுக்கு நாம் ஏற்படுத்தி தந்தோமா இல்லையா என்பதை குறித்து நிச்சயமாக நானும் நீங்களும் விசாரிக்கப்படுவோம். எனவே கணித்திற்குரியவர்களே, நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காகவும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய உற்றார் உறவினர்களுடைய மறுமை வாழ்க்கைக்காகவும் இஸ்லாமிய கொள்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான இறை நம்பிக்கை என்றால் என்ன என்பதை குர்ஆன் ஹதீஸ் ஒளியிலே தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால் மட்டுமே நம்மால் நாளை மறுமை நாளின் வெற்றியை பெற முடியும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் வழிகாட்ட முடியும், உற்றார் உறவினர்களுக்கும் நேரான பாதையின் பக்கம் அழைக்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. அனைத்து வகையான தவறான கொள்கையிலிருந்து கோட்பாடுகளிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம் சமூகத்தை பாதுகாப்பானாக. குர்ஆன் ஹதீஸில் என்ன கொள்கை சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த கொள்கை உள்ளவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.